ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை அம்மா தங்கச்சி குழந்தைங்க எல்லாரும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அன்னைக்கு தங்கச்சியோட பிறந்த நாள். நான் ஓடிஜி வாங்கின புதுசில் ஒரு ஹோல் கிரில் சிக்கன் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என் தங்கச்சி பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க எல்லாருமே கேட்பாங்க, நான் வீட்டுக்கு வரப்போ எங்களுக்கு கோழி சுட்டு தருவீங்களா பெரியம்மா, முழு கோழி சுட்டு தருவீங்களா அப்படின்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயமா திருநெல்வேலிக்கு வராங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கும் இங்கே வராங்க. ரொம்ப நாள் ஆச்சு அதனால அந்த குழந்தைங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இன்னைக்கு கிரில் சிக்கன் பண்ணி காமிக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ ஷார்ட்ஸ்லையும் எடுத்திருக்கேன், ஷார்ட்ஸ்லையும் போட்டு விடுவேன். அப்புறமா தேங்காய் பால் வச்சு நெய்ச்சோறு குக்கர்ல நார்மல் அரிசியில் எப்படி பண்ணலான்றது நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆனா நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருக்கேன். அப்புறமா தேங்காய் பால் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்றத இன்னைக்கு இந்த விளாக்ல வரும். அப்புறமா மட்டன் குழம்பு, அதாவது உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு மட்டன் குழம்பு வச்சிருந்தேன். இது எல்லாமே உங்களுக்காக இன்னைக்கு இந்த விளாக்ல வரும். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவெல்லாம் பிடிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இது எப்படிலாம் பண்ணலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாகு. அது இவ்வளோ லேட்டாக தான் எனக்கு எடிட் பண்ணி போட முடிஞ்சிச்சு, டைம் இல்லாதனால. அன்றைக்கி என் தங்கச்சியோட பிறந்தநாள் அன்றைக்கி. என் தங்கச்சி அம்மா தங்கச்சி பிள்ளைங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. ஏதோ வேலையாக திருநெல்வேலிக்கு வந்தாங்க. அப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு நாள் இருக்க வச்சுட்டோம். என் பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்களெல்லாம் பார்த்து அப்படின்றதுனால. அன்றைக்கி அவளோட பர்த்டே அதுமாக வந்திருந்தா அப்படின்றதுனால, என்றைக்குமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமாக வரமாட்டா. கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு அந்த மாதிரி வரமாட்டா. அன்றைக்கி பிறந்த நாள் அதுமாக இருக்கா அப்படின்றதுனால ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எப்போயுமே நான் வீட்டிலேயே கேக் பண்ணுவேன். அன்றைக்கி எனக்கு நிறைய டிஷ்லாம் பண்ண வேண்டியது இருந்ததுனால எனக்கு கேக் பண்ண டைம் இல்லை. அதனால் வெளியில் வாங்கி வெட்டணும். ஆனால் ஏதோ சர்ப்ரைஸாக பண்ணுறாங்கன்னு தெரியுது அவளுக்கு. ஆனால் கேக் வாங்கியிருக்கோம் அப்படின்றது தெரியாது. கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே பண்ணிக்கிட்டோம். அப்புறமா ரோஸ் மில்க் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்து வச்சுட்டேன். இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு மட்டன் 1/2 கிலோ, அதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையுமே அவிச்சு வச்சுருந்தேன், ஒரு 5 விசில் போட்டு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஸ்பைசஸ், அதாவது கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸு, கொஞ்சம் பட்டை எல்லாம் சேர்த்து போட்டு அது பொரிஞ்சிட்ருக்க சமயத்தில் அதுக்கு முன்னாலேயே ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் கொஞ்சம் சோம்பு பட்டையோட வதக்கி அதை நல்லா மையான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தாளிசத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க. அதாவது இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அது இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையுமே சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிறது 1/2 கிலோ மட்டனுக்கு அளவுகள். ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப அது பச்சை வாசனைலாம் இருக்காது. அதில் லைட்டாக அதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியும் அலசி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த மட்டன், அந்த உருளைக்கிழங்கு அதை அந்த தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த குழம்பு நிறைய தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக, அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் செமி கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். அதனால் தண்ணி இந்த அளவுகளில் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லிப்பொடி, அப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் உள்ள பொடினாலும் கடையில் வாங்கினதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் சக்தி பிராண்டு போடுறேன், நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொதிச்சதுக்கப்புறமா கூட பார்த்துட்டு சேர்த்துட்டு வேணும்னா கூட நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு அதை வேகட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இங்கே சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்போ ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதங்கணும். அதாவது அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌனிஸ்க்கு முன்னால் வர்ற வரைக்கும் அந்த பல்லாரி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம வதக்குறதுல தான் அந்த சிக்கனோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 தக்காளி பழம் போல் நல்லா சின்னதாக இந்த மாதிரி பல்லாரி மாதிரியே குட்டியாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வரட்டும். ரெண்டுமே சேர்ந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்து அதை வதக்கி செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சிக்கன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மட்டும் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து மிளகுத்தூள் ஃபைனலாக சேர்ப்போம். அதுதான் இதோட டேஸ்ட்டு. இது வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன் வத்தல் பொடி. இப்போ அதை எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க மசாலா பொடியெல்லாம் சேர்க்கும்போது. இப்போது 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா கழுவி கல் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா சிக்கனை வந்து சாஃப்டாக வேக வைக்கும். கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை வந்து இப்போவே சேர்த்துக்கோங்க. அந்த மல்லி இலையோட ஸ்மெல் வந்து ஃபஸ்ட்லேயே நல்லா இறங்கி வரும்போது நல்லாயிருக்கும். அந்த மசாலாவோட அந்த சிக்கன் எல்லாமே நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்துற வேண்டாம். அந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 200 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து அதுவுமே ஒரு டம்ளர், ஒரு 150 ml அளவுக்கு தேங்காய் பால் தனியாக வச்சுக்கோங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுவுமே நல்லா வேகட்டும். 10-15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ மட்டன் குழம்பு பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம குக் பண்ண உருளைக்கிழங்கு கறி எல்லாமே நம்ம குக் பண்ணி தான் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ வந்து நல்ல பூவாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ரசமும் வைக்கிறேன், ரசத்துக்கும் தொட்டுக்கலாம். இது நெய் சாதமும் வைக்கிறேன், நெய் சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி இதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் மலையில சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது இருக்கட்டும். இப்போ சிக்கன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆகிட்டு சிக்கன் வந்து ஆல்ரெடி ஒரு 70% வந்து நல்லாவே வெந்துட்டு. இப்போ கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஆப்பம் இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சிக்கன் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மலையில் தூவி ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் நான் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பாலையும் சேர்த்துட்றேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது பக்கத்தில் இந்த குக்கர் வந்து என் கையில் சுட்டுட்டு லைட்டாக. ஸோ இப்போ இதையுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், அப்புறமா சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பம் ஆப்பத்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்லா சிக்கன் எல்லாம் ஆல்ரெடி வெந்துட்டு இப்போ லைட்டாக தண்ணி மட்டும் கொஞ்சமாக கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். இங்கே கிச்சனில் வந்து நான்வெஜ் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போதுமே ஒரு 2 பூனை வந்துடும். அதே மாதிரி அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்த பையை வந்து அந்த ஓரமாக போட்டிருந்தாங்க. அது பூனை வந்து அப்படியே வந்து நின்றுட்டுருந்து அது கத்திகிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து டைகரான், என் பிள்ளைங்களும் குழந்தை பிள்ளைங்களும் பேர் வச்சுருக்காங்க டைகர். அது கத்திகிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது சாப்பாடு போட சொன்னாங்க. நான் கொஞ்சம் சிக்கன் பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் போட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி ஊற்ற போகிறேன். அது ஏதோ சாப்பாடு தான் வைக்க வரேன்ட்டு என்னை விடவே இல்லை. அதுக்கப்புறமா பாவம் ஏதாவது வைப்போம் அப்படின்ட்டு சிக்கன் பீஸ் வச்சோம். அதை சாப்பிட்டு போயிட்டு அது சம்டைம் வந்து கதவு பின்னால் பூட்டியிருந்தாலும் அது அப்படியே பரண்டிகிட்டே தட்டிகிட்டே இருக்கும். என்னை திறக்க சொல்லி திறந்துட்டு ஏதாவது வச்சோம் அப்படின்னா அது நின்று சாப்பிட்டுட்டு அப்படி ஏதோ பேசுகிற மாதிரி, அப்படி நம்ம கூட பழகுனது மாதிரி அப்படியே பேசிட்டு இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. சாப்பிடு, இந்த நீ ஏன் போகிற, சாப்பிடு. சரி நீங்கள் அங்கே போங்க, அப்படி தான் அது சாப்பிடு.
இங்கே நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நம்ம வந்து இப்போ வந்து மிளகுத்தூள் போட்டுறோம். நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். ஏன்னா நம்ம வந்து காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம் இதில். அதனால் ஃபைனலாக இறக்க போகிற சமயத்தில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெறும் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி, பூரி அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால் கிரில் சிக்கன், ஹோல் கிரில் சிக்கன் வந்து ஓடிஜியில் நான் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வரும்போதே அப்போ உள்ளே வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக அதுவுமே ரெடி ஆகிட்டு. இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஷார்ட்ஸுக்கு எடுத்திருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாமே நான் தங்கச்சியோட பிறந்த நாளுக்காக அவளுக்கு கொடுத்த ட்ரீட் மாதிரி எனக்கு ஒரு ஆசை கொடுத்தேன். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குது பெரியம்மான்னு சொன்னாங்க. நம்ம செஞ்சு மற்றவங்க எல்லோரும் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அவ்வளோ தூரம் வேலை பார்த்த அந்த அலுப்பே இருக்காமல் இருக்கும். அப்படி தானே? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.